நாலாம் பிறக்கும்போது டாக்டர் பிறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, ஆபரேஷனுக்கு கழுத்து போட எங்க அப்பனை காணும். இந்த செட்டி வீட்டுல போய் குடிச்சிட்டு படுத்துக்கணும். வேற வழியே இல்லாம நானே வெளியே வந்து கழுத்து போட்டு போனேன். சொன்னா நம்ப மாட்டேங்க. நல்லா பார்க்கும் போது கத்திய பாத்துட்டு பிறந்தேன். ஆபரேஷன் முடியும் படகுன்னு வெளியே வந்து டாக்டர் படுத்து வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு டாக்டர் மறந்து போயிட்டாப்ல. இது எத்தனை பேர் நம்புறீங்க? அதோட பெரிய அற்புதம் நான் சாக்லேட் வாங்கி எல்லாத்துக்கும் நானே கொடுத்தேன். நான் பிறந்துட்டேன்னு ஒரு உள்ள போய் பாக்குறேன், எங்க அம்மா மயங்கி கிடக்கு. பாவம் பசி போல. நானே கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு எங்க அம்மா உஸ்பி சாப்பிட சொன்னேன். எதுனால தெரியுமா? இந்த குடிகார எப்பனுக்கு நான் பிள்ளையா பிறந்தேன். தடுப்பு தான் நடந்துச்சு. நான் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுக்கு வந்துருச்சு. எந்திரிச்சு பாக்குறேன், எங்க அருங்கு முன்னு ஒரே இருட்டு. பாக்கும்போது எனக்கு வந்துச்சு ஆத்துனா. எங்க அப்பா மூஞ்சிய பாக்கும்போது எனக்கு வந்துச்சு ஆத்துரா. எல்லாம குழம்பு வந்துருச்சு மூத்துறான். அப்படியே எங்க அப்பா மூஞ்சில மோன்னு விட்டேன். ஏன்னா அந்த ஆள் மூஞ்சிய பார்த்தா ஒண்ணுக்கு இருக்குன்னே தோணுது. எத்தனை பேர் நம்புறீங்க? நானே எந்திரிச்சு காலால கமாய் பார்க்க போனேன். கக்காந்துட்டு பார்த்தா கால் கழுவ தண்ணி இல்ல. ஒரே சங்கட உஸ்கவா ஆகி போச்சு. வந்து பாக்குறேன், பால்காரன் காட்டு கத்தா கத்துறியா? தாய்க்கழி யோசிச்சுனா தாய்க்கழி எந்திரிக்கவே இல்ல. பெரிய தூங்கு முஞ்சியா இருக்கும் போல. நான் உள்ள இருக்கும்போது அப்பதான் தூங்கு. நானே செம்பெடுத்துட்டு போய் பால் வாங்கினேன். பால்காரி என்ன பார்த்து மறந்து போயிட்டாப்புல. காமெடியா போச்சு. இது காமெடி.